வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. லாஸ்ட் டைம் நம்ம சிக்கன் கிரேவி ரெசிபி அப்லோட் பண்ணும்போது நிறைய பேர் ட்ரை பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்லி பிக்சர்ஸும் சென்ட் பண்ணியிருந்தீங்க. இதே மாதிரி மட்டன் கிரேவி ரெசிபியும் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுங்கள் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே இந்த ஸ்பெஷலான ரெசிபி இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாயில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த டிஷ்க்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றினா தான் நல்லா வரும். இப்போது ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமானதும் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 1/2 kg மட்டன் நான் சேர்த்துக்கிறேன். மட்டன் இப்போ இந்த எண்ணெயிலே நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் மகான்னு ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு பர்சனலாக மெயில் அனுப்பி கேட்டிருந்தாங்க, மட்டன் எப்படி வாங்கணும் கொஞ்சம் கிளியராக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட லாஸ்ட் மட்டன் வீடியோ ரெசிபியில் நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் நல்ல மட்டன் வாங்கினீங்கன்னா நீங்கள் குக்கரில் போடவே தேவையில்ல, அப்படி நம்ம பேன்லேயே வேக வச்சிடலாம் அப்படின்ட்டு. அதை எப்படி பார்த்து வாங்கணுன்னா மட்டன் வந்து இந்த மாதிரி நல்லா ஒயிட் கலரில் இருக்கணும், ரெட் கலரில் இருக்கக்கூடாது. மட்டன் இந்த மாதிரி நல்லா ஒயிட்டாக இருந்தால் தான் மட்டன் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி நம்ம எந்த மாதிரி பீஸ் சூஸ் பண்ணி வாங்கினோன்னா நம்ம வந்து அந்த மட்டனோட லெக் பார்ட் இல்லைனா ஷோல்டர் செஸ்ட் பார்ட் வாங்கினா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த லூஸில் கிடைக்கிற மட்டன் பீசஸ் மட்டும் வாங்காதீங்க. சூப்பர் மார்க்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா லூஸ்லேயும் வச்சுருப்பாங்க. நம்ம லூஸில் வாங்கும்போது அது ஒரு ஆடோட மட்டன் மட்டும் இருக்காது, அது வந்து மிக்ஸாக இருக்கும். ஸோ ஒரு மட்டன் வந்து சீக்கிரமாக வெந்துடும், ஒரு மட்டன் வந்து சீக்கிரமாக வேகாது, அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இந்த ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொழுப்புலாம் கிடைக்காது, பட் நீங்கள் இந்தியாவில் வாங்கும்போது கொழுப்பும் சேர்த்து நீங்கள் வாங்கலாம். மட்டன் கொழுப்போடு நம்ம சமைக்கும் போது அது குழம்புக்கு இருந்தாலும் சரி ஃப்ரைக்கு இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இப்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த தக்காளியும் புதினாவும் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன். இந்த மசாலோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் நான் 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 30 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடலாம். இப்போது நான் ஒரு 1/2 hourக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். மட்டன் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காகணும். ஸோ திரும்ப மூடி வச்சுருங்க. இதில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 minutes சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது கூட சாம்பார் சாதம், ரசம் சாதம், அதுக்கப்புறம் சப்பாத்தி, பரோட்டா, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். இந்த யம்மியான மட்டன் கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபேமிலியில் எல்லாரையும் அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு பெரிய தம்ஸ் அப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.